ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி நல்ல கடலைப்பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி விசில் வச்சு எடுப்போம். விசில் வச்சு எடுத்தோன்னே அதை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காவை இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இது நம்ம பூரணம் செய்யறதுக்காக நம்ம தேவைப்படுற பொருள் எல்லாமே. 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வாணல்ல தேங்காய் எடுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். நம்ம வாணல் காஞ்சதும் இந்த மாதிரி தேங்காவை சேர்த்துக்கிட்டு நல்லா அதை கிண்டி விடுங்க. நல்லா வதக்குங்க. வதக்குறது பாத்தீங்கன்னா அடியில நல்லா சொரண்டி விட்டு வதக்கணும். அதை கீழேந்து மேல திருப்பி திருப்பி வதக்கணும். மேல மட்டும் வதக்குனீங்க அப்படின்னா அடியில உள்ள தேங்காய் எல்லாமே கருத்து போயிடும். அதனால நல்லா அடி வரைக்கும் நல்லா பெரட்டி பெரட்டி வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி அடி வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கலர் மாறினோடனே நல்லா ஸ்டவ் ஸ்லோல வச்சுக்கோங்க. நல்லா வாசம் வரும். நல்லா தேங்காய் பாத்தீங்கன்னா அவ்வளவு வாசமா இருக்கும் நீங்க வதக்க வதக்க. சோ அந்த மாதிரி வாசம் வந்தோடனே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த எடுத்து வச்ச பிளேட்லயே அந்த தேங்காவை மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுப்போம். வதக்கின தேங்காவை எடுத்து வச்சுப்போம். அடுத்து பாகு ரெடி பண்ண போறோம். அதுக்கு வாணல்ல கொஞ்சோண்டு ரொம்ப லைட்டா தண்ணி ஊத்திக்கணும். 1/4 டம்ளர் தான் இருக்கும். அப்புறம் தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி கொதி வரவும் வெல்லத்தை நல்லா தட்டி போட்டுருங்க. வெல்லத்தை என்னதான் நம்ம தட்டி போட்டாலும் கொஞ்சம் கட்டி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி கரண்டியில நல்லா தட்டி விட்டுருங்க. நல்லா கட்டியே இல்லாம நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா தட்டி தட்டி இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டில எடுத்து பாத்தீங்கன்னா கட்டி இருக்கா இல்லையா நல்லா தெரியும். கட்டி இருந்தா தட்டுங்க. கட்டி இல்ல அப்படின்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பை அதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காவையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அடியில நல்லா திருப்பி திருப்பி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு வாசனைக்காக 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் பாத்தீங்கன்னா நல்ல பிளேவர் கொடுக்கும். இனிப்புல நிறைய ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முழுசா ஏலக்காய் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்தோடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனோடனே நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு நான் கடையில வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கடையிலே கிடைக்கும். கொழுக்கட்டை மாவு அப்படின்னு கடையிலே கிடைக்கும். நான் அது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாவுல பாத்தீங்கன்னா இடியாப்பமும் செய்யலாம். இடியப்பத்துக்கு எப்படி நம்ம பிணைவோமோ அந்த மாதிரி நல்ல வெந்நீர் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொழுக்கட்டை இலை. இந்த கொழுக்கட்டை இலைய நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த அகலமான தட்டுல அந்த கொழுக்கட்டை மாவை போட்டுட்டு 2 ஸ்பூன் சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க. நைஸ் உப்பு தான் போடணும். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தாம மாவா இருக்கையிலே நல்லா கையில நல்லா அந்த உப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல ஒண்டி உப்பு ஸ்டோர் ஆயிடும். சோ அதனால நல்லா கையிலே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி பிணைங்க. தண்ணி உடனே நிறைய ஊத்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் நம்ம பிணையணும் மாவை.
அவ்வளவுதான், மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிள்ளையார் கொழுக்கட்டை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கொழுக்கட்டை வந்து எப்படி பிடிக்கணும்னு பாப்போம். பிள்ளையார் கொழுக்கட்டைக்கு கொஞ்சோண்டு மாவை இப்படி கையில எடுத்து, கையில ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. கையில எடுத்து இந்த மாதிரி கையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பூரணம் வந்து கொஞ்சோண்டு அதுல சென்டரா வச்சுக்கோங்க. சென்டரா வச்சு அதை வந்து எல்லா சைட்ல இருந்து கார்னர்ல இருந்து நல்லா க்ளோஸ் பண்ணி சென்டரா வந்து கொண்டு வாங்க. சென்டரா கொண்டு வந்து அதை மேல நல்லா புடிச்சுக்கோங்க. மேல நல்லா புடிச்சு நல்லா சேர்த்து விடுங்க. மாவை லைட்டா பிரஸ் பண்ணி வந்து சேர்த்து விடுங்க. மேலையும் நல்லா பிரஸ் பண்ணி சேர்த்து விடுங்க. அடியிலையும் கொஞ்சம் லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், இந்த பிள்ளையார் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பிள்ளையார் கொழுக்கட்டை தான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து கண்டிப்பா பிடிச்சி எல்லாருமே செய்வாங்க. இது செய்யறது வந்து நம்ம பிள்ளையாரு நினைச்சு நம்ம செய்வோம். சோ அதனால இது கண்டிப்பா வந்து எல்லாருமே செய்யணும். அடுத்து நம்ம இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பாப்போம். இலை கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி இலையில எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவை எடுத்து அது மேல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா கையால அமுக்கி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இலையில நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சென்டரா வந்து பூர்ணம் வைங்க. சில பேருக்கு கொஞ்சமா வச்சா பிடிக்கும், சில பேருக்கு நிறைய வச்சா பிடிக்கும். எப்படி பிடிக்குமோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இலைய க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கார்னர்ல இந்த மாதிரி லைட்டா பிரஸ் கொடுங்க. அப்பதான் வந்து சேரும், இல்லைன்னா பிரிஞ்சிரும். சோ அதனால லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டுல வச்சு நம்ம வந்து இட்லி பானையில வச்சு வேக வைக்க போறோம். இட்லி தட்டுல வச்சு இட்லி பானையில அடியில தண்ணி புடிச்சு நீங்க வேக வைக்க வேண்டியதான். இது வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இது வந்து வேக வச்சு அப்புறம் எடுத்தது. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. அந்த இலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வேகறதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. அவ்வளவுதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களே கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளோட ஃபியூச்சர் நியூ அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க ஈஸியா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.